தூய வாழ்வில் ஒன்றித்து வளருவோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். 4ஆம் நாள் நோக்கம் நல்லுறவில் ஒன்றித்து வளருவோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. 5ஆம் நாள் நோக்கம் இயற்கையுடன் ஒன்றித்து வளருவோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 6ஆம் நாள் நோக்கம் நற்செய்திக்காய் ஒன்றித்து வளரும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். 7ஆம் நாள் நோக்கம் நிலை வாழ்வுக்காய் ஒன்றித்து வளரும். 7ஆம் நாள் நோக்கம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டான கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்த ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 11:22. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வழிகளை இருக்கும்படியாக அப்படி செய்தார். தகப்பனை பரிசுத்தமாகவும் உண்டாக பாவம் செய்த என்மேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தது நல்ல. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணீர் எத்தனை நம்மை எத்தனை இன்பமானது. தகப்பனே பழுத்த பிறவாகவும் நமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உனக்கு குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தது நல்ல. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது. வீபேசி நோக்கம் ஒன்றித்து வளர்வோம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 1ஆம் நாள் நோக்கம் தொழுகையில் ஒன்றித்து வளர்வோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். 2ஆம் நாள் நோக்கம் திருவசனத்தில் ஒன்றித்து வளர்வோம். அன்புடன் சத்தத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்ந்தவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். 3ஆம் நாள் நோக்கம் தூய வாழ்வில் ஒன்றித்து வளர்வோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். 4ஆம் நாள் நோக்கம் நல்லுறவில் ஒன்றித்து வளர்வோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. 5ஆம் நாள் நோக்கம் இயற்கையுடன் ஒன்றித்து வளர்வோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 6ஆம் நாள் நோக்கம் நற்செய்திக்காய் ஒன்றித்து வளர்வோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். 7ஆம் நாள் நோக்கம் நிலை வாழ்வுக்காய் ஒன்றித்து வளர்வோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டான கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஒரு தாத்தா பார்க்கில் பைபிள் வாசிச்சுட்டே இருந்தாங்களா. அப்போ அதை பார்த்து சிறுவர்கள் தாத்தாட்டி கேட்காங்க, நீங்கள் எப்போத்துலேருந்து நீங்கள் பைபிள் வாசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து தாத்தா சொன்னாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அடுத்து சிறுவர்கள் கேட்டாங்க, நீங்கள் இதை படிக்கனால என்ன யூஸ்ன்னு கேட்டாங்க. அந்த தாத்தா ஒன்றுமே சொல்லாமல் அங்கே இருக்க ஒரு கூடையை எடுத்துட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. அவங்களும் நல்லா கோபமாக வந்து அதனால தாத்தா சொன்னாங்கன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அடுத்து அந்த தாத்தா சொன்னாங்க, தண்ணி பிடிச்சி செடிக்கு ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் தண்ணி பிடிச்சாங்க, செடிக்கு ஊற்ற முடியல. அந்த ஒட்டை வழியாக கீழே போயிட்டு அவங்களுக்கு நல்லா கோபம் வந்து அதனால தாத்தா சொல்லிட்டாங்கன்னு ஊட்டினாங்க. திரும்பவும் ஓட்ட வழியாக போயிட்டு அடுத்து கோபத்தோடி தாத்தாட்ட போய் தாத்தா இதெல்லாம் ஊற்ற முடியலாம் சொல்லி தாத்தா சொன்னாங்க, நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ அழுக்கா இருந்து அதை நீங்கள் இப்போ ஊற்றின பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது. அதை மாதிரி நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதும் இங்கே உள்ள நல்லா பரிசுத்தமாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. அடுத்து நீங்களும் எப்போதும் பைபிள்
டெய்லியும் பைபிள் வாசிக்கணும். அப்போ உங்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும். கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி. வெளிப்படுத்திய பிள்ளைகளுக்கு